மல்லி, நேரமாச்சிடி. பெரிய வீட்டில் சத்தம் போட போகிறாங்கடி. என்ன பண்ணிட்டு இருக்கா இவா? என்ன பார்த்தா காலையில சத்தம் போட்டுட்டு இருக்க? யாரு? மணிக்கம்மா? ஏய், அந்த மல்லியை பாத்தியாயா? இல்லையா பார்த்தா, நான் பார்க்கலையே. நான் முன்னாடி வாசலோடி தான் வந்தேன். முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஒருவேளை பின்னாடி கோழி பண்ணிக்கிட்டே இருக்காளே என்னவோ. ஏட்டி, மணி 6 ஆச்சு. இன்னும் என்ன பெரிய வீட்டுக்கு போகாமல் இங்கனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க? அப்பதா, நான் இந்த கோழியை பிடிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இங்கே இருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து அந்த கோழியை பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஆமாம், இப்போ எதுக்கு கோழியை பிடிச்சிட்டு வந்து நிற்க? அதான் அந்த வீட்டில் ஒரு குண்டு பூசணி ஒன்று அலையுதே, பெரிய ஐயா தங்கச்சின்னு. ஆமாம், ஐயா தங்கச்சி. அவள் பேர் என்னவோல வரும்? ஆ, காமாட்சி. காமாட்சி. அவளுக்கு என்னடி இப்போ? அந்த குண்டு பூசணிக்கு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கணுமா? அவளாம் பொம்பளைக்காவாளா? சி, பொம்பளையா பாரு பொம்பளை. வெறும் தின்ன வட்டியாக இருக்குது. அதான் அவள் புருஷக்காரன் இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டு ஓடிட்டான் போல இருக்கு. ஐயோ, நேரமாச்சு அப்பத்தா, நான் கிளம்புறேன். அப்புறம் லேட்டாக போனால் அதுக்கும் அந்த குண்டு பூசணி கத்தும். சரிடி, பார்த்து மெல்ல போ. கிருஷ்ணா, இது வரைக்கும் என் பையனுக்கு 4-5 இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன். ஒன்றும் கைக்கூடி வர மாட்டேங்குது. இன்னைக்கு பார்க்க போகிற பொண்ணாட்டும் என் பையனுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல குணவதியாக இருக்க நீர் தான் அருள் புரியணும். அனி, அனி. என்ன காமாட்சி, எதுக்கு கூப்பிட்ட? அனி, மல்லி வந்துட்டாளா? நான் அவளை பார்க்கலையே காமாட்சி. ஆனால் 6 மணி ஆகுது. அவள் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். வேணா கிச்சனில் போய் பாரேன். ஐயோ அண்ணி, நான் கிச்சனில் போய் பார்த்தேன். அங்கே யாருமே இல்லை. இந்தா, அவளே வந்துட்டாளே. ஆத்தாடி, இந்த குண்டு பூசணி இங்கே தான் நின்றுச்சா? நல்ல வேலை, சீக்கிரமாக வந்தோம். இல்லை, இந்த குண்டு பூசணிக்கு என்ன பாடு படுத்திருக்குமோ. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா, நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்கம்மா. சரி மல்லி, இவ்வளோ நேரம் காணுமே நீ? இப்போ தான் வந்தியா? இல்லைத்த, நான் அப்படியே வந்துட்டேன். டிஃபன்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். பின்னாடி கொஞ்சம் தொழுவும் க்ளீன் பண்ண வேண்டி இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி. டிஃபன்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருமா? சரிங்க அத்தை. அம்மா, நீ காஃபி எடுத்துக்கோங்க. ஏ அனாத நாயே, உன்னை அம்மான்னு கூட்டோட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? என் பிள்ளையும் நீ ஒன்னா? வேலைக்கார நாயே, என் புள்ள தான் இந்த வீட்டுக்கே ராணி. நீலாம் என் புள்ள கால் தூசு கூட வர மாட்டேன். நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறியா? கால் தான் மேடம். ஓகே ஓகே மேடம். ஏய் காமாட்சி. ஐயோ இவளா? இவ போயிட்டா தானே அவட்ட பேசினேன். ஐயோ, இவ வந்ததை நான் கவனிக்கவே இல்லையே. ஏய், நாக்கு இருந்த இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? நாக்கு அறுத்துரும் பார்த்துக்க. இந்த வீட்டில் அவளும் ஒரு பொண்ணு தான், ஏன் தம்பி பொண்ணு. உனக்கு இருக்கிற, உன் மவளுக்கு இருக்கிற உரிமையை விட அவளுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அப்புறம் என்ன சொன்ன? அனாதையா? அனாதைக்கு அர்த்தம் தெரியுமாடி உனக்கு? உன் புருஷன் விட்டுட்டு ஓடினப்போ நீ உன் மவள் நடு தெருல நின்னீங்க பாரு, அதுக்கு பேதாண்டி அனாதை. அவ கிடையாது, அவ ஏன் பொண்ணு. எப்போ என் தம்பி ஏன் பொறுப்பில் விட்டுட்டு போனானோ அப்போவே அவன் ஏன் பொண்ணாயிட்டா. இனி அவளை பற்றி ஏதாட்டு வார்த்தை பேசுன நோக்கம் இழுத்து வச்சு வருத்துறோம் பார்த்துக்க. வந்துட்டா இவெல்லாம் வாய் பேசுறது. பொடி. ஒரு வேலைக்காரி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல பாரு. உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஐயோ, அத்தை இன்னைக்கு வெளுத்து வாங்க போகிறாங்க. எஸ்கே பேரடி. ஏய், எங்கே ஓட பார்க்க நின்று? உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தட்டை தூக்கிட்டு அலையாக்கூடாதுன்னு. பாரு, இப்போ அவள் என்ன வாய் பேசுகிறா பாரு. அது நீ கேட்டுட்டு நிற்கிற. அத்தை, அவங்க பெரியவங்க அத்தை. அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் பேசுகிறாங்க. அதுக்காக நானும் அவங்களுக்கு சரிசமமாக பேச முடியுமா அத்தை? வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அம்மாடியாத்தா, என்கிட்டலாம் நல்லா பக்கனையாக பேசு. என்கிட்ட பேசுகிறல்ல அதே வாயா நீ அவகிட்ட பேசுனா அவள் அண்ணாதன் சொல்லியிருப்பாளா? அவள் அண்ணாதன் சொன்னதுக்கு அடிக்காம விட்டுட்டானே அவளை.
ரெண்டு சட்டு சட்டு இருத்திருக்கணும் அவ்வளோதான். ஐயோ அத்தை கோவப்படாதீங்க. சரி, நான் எந்த வேலையும் செய்யலை. இது சரிப்படாது. இனி நீ இங்கே தான் இருக்கணும். அப்பா அத்தை கூடலாம் இருக்கக்கூடாது. இனி இங்கே தான் இருக்கணும் பார்த்துக்க. அத்தை கூட இங்கே ஒரே வீட்டில் தான் இருக்கணும். ஐயோ அத்தை, அங்கே அப்பா தான் தனியாக இருப்பாங்க. நான் இருந்தேன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். மல்லி, இதுதான் கடைசி பார்த்துக்க. அத்தை ஏற்று பேசிகிட்டு இருக்காரு. இனி நீ இங்கே தான் இருக்கணும். அப்பா அத்தை நான் பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. போ, மேலே ஆதி ரூம் இருக்குது, அதை எடுத்துக்கோ. ஆதி இப்போதைக்கு வரமாட்டான், அவன் வந்தானா பார்த்துக்கலாம். அத்தை அது வந்து மல்லி, போயிட்டேன். இவளை இப்படியே விடக்கூடாது. இவளை ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா இவளும் அவளும் சேர்ந்து என் குடும்பத்தையே நாசமாக்கிடுவாளுங்க. கௌதம், கௌதம், ம் மா, கதவு திறந்தா இருக்கு, வாங்க. ஓ யோகா பண்ணிட்டு இருக்கியாடா? ஓகேடா, நான் டீ அதில் வச்சுட்டு போகிறேன், நீ குடி. ம் சரிங்கம்மா, நீங்கள் வைங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குடிச்சுக்கிறேன். கௌதம், அப்பா இதோட 4-5 வாட்டிக்கிட்ட ஃபோன் போட்டாருடா. உன்னை சைட்டுக்கு வர சொன்னார். ஏதோ செக் பண்ண வேண்டியிருக்குமா, அதை செக் பண்ணிவிட்டு நீ உன்னோட ஆஃபீஸ்க்கு போ. சரிம்மா, அங்கே புது கண்டெய்னர் மால் வந்திருக்கும், அதை செக் பண்ணி தான் அப்பா கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும். சரி, நான் அப்போ அதை செக் பண்ணிவிட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு போகிறேம்மா. சரி கௌதம், கிளம்புற அவசரத்தில் சாப்பிட மறந்துடாத. கீழே வேணா லஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டு போனால் போதும். சரிம்மா, நான் சாப்பிட்டே போகிறேன். போங்க, நீங்கள் லஞ்ச் எடுத்து வைங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். ம் சரிடா, நான் போய் எடுத்து வைக்கேன். ரித்து, ரித்து நீ கிளம்பிட்டியா? ஆ கிளம்பிட்டேன்டி. இது ஒரு 5 செகண்டில் வந்துடுவேன். ரேணு, வித்து ரெடி ஆயிட்டாளா? பாடிமா தியாகக்குளம், எங்கள் அம்மா அவ்வளோ வார்த்தை பேசியிருக்காங்க, நீ அமைதியாக நின்னியாம அத்தை சொன்னாங்க. இதில் வேற எங்கள் அம்மா அனாதன் வேற சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் தெருவில் நின்னம்பரு அப்போ இந்த வார்த்தை எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அனாதையாம், நீ ஏண்டி அமைதியாக நின்ன? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்க வேண்டியதுனாங்களே. நல்லா மண்டையில் உரைக்கிற அளவுக்கு நல்லா திட்டுடி. கொஞ்சமாட்டு மண்டையில் உரைக்கான்னு பாப்பா இவளுக்கு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்க அப்படி பேசினா எதிர்த்து பேசுன்னு. ஏய் என்னடி சொல்கிற? அவங்க ரேனோட அம்மாடி. நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவை எப்படி எடுத்து பேச முடியும்? நீ பேசுவே அப்படி? மல்லி, சும்மா நீ வேக்கணும் பேசாத. அவங்க பேசுனது தப்பு தான், பெரியவங்களோ சின்னவங்களோ வார்த்தையை விடுறது தப்பு. வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுனது தப்பு தான், ஆனால் இதுக்கான வினையை அவங்க அனுபவிப்பாங்க பாரு. எப்போ இவங்களால எங்கள் அப்பா எங்களை தெருவில் விட்டுட்டு போனாங்களோ அப்போவே நான் அவங்கள வெறுத்துட்டேன். இனி அம்மான்லாம் சொல்லாத. ஏய் சரிடி, இந்த டாப்பிக்கை விடுங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. கௌதம் அம்மா வேற விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கணும், பார்த்துக்கோங்க. வாங்க சீக்கிரம். ரித்து, கிளம்பிட்டியா? கௌதம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துரு, வெளியில் போக வேண்டியிருக்கு. எங்கம்மா போகிறோம்? இல்லைடா, அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்காளாம், படிச்சிருக்காளாம், ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்பா உனக்கு பேசி முடிக்கிறதா சொல்லியிருப்பாங்க போல். அதான் இன்னைக்கு ஈவினிங் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா, நீயும் வாடா. மா, யாரை கேட்டு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நான் வரல. நீங்க என்னவும் பண்ணிக்கோங்க, எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. டேய் கௌதம், என்னடா பேசுகிற? ஓமினுக்கு நம்பிக்கை தான் அப்பா அங்கே நாங்கள் வாரோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னடா இப்படி பேசுகிற?